Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருப்பு உளுந்து தால். அதாவது உளுந்துல வந்து கால்சியம் இருக்கு. அதே மாதிரி above 40 years இருக்கிறவங்க வந்து இந்த தால் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். அதாவது போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது கூட வந்து என்னன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டு அதாவது 5 விசில் விட்டு எடுத்துட்டு மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர்ல தால் ஆட் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே மஞ்சத்தூள் மூடி வச்சிட்டோம். 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தால் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மத்த இருந்தாலும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு கிரீன் கிராம் தால், அதாவது பச்சை பயிறு மாதிரி தான் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்தை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு சீரகம், கஸ்தூரி மேத்தி, பிரிஞ்சி இலை. பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 தக்காளி, பச்சை மிளகாயில் 1 பச்சை மிளகாயில் பாதி இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நெய் வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்போ அப்பவும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய்லேயே செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 1, சீரகம், இது கூட பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கஸ்தூரி மேத்தினோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தாலுக்கு நம்ம உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம இந்த மசாலா கலவாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆல்ரெடி வேக வச்ச தாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மசாலா இறங்கி இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கருப்பு உளுந்து தால் ரெடி. நான் கருப்பு உளுந்து தால் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.